வணக்கம். இப்போ நம்ம இருக்கிறது ஷெஃபீல்டில் உள்ள ஒரு பகுதி, ஷேர் கிரீன் அப்படிங்கிற ஒரு ஏரியா. பாருங்களேன், தூரத்தில் அந்த மலைகளும் மலைக்கு மேலே வீடுகளும் தெரியுதுங்களா? இவ்வளோ வீடுகள் அமைப்புகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல. ஒரு கதை சொல்லட்டுமா? ஒருத்தன் ஒரு சாமியாரை பார்க்கறதுக்காக போகிறான். அந்த சாமியார் அப்போ தியானத்தில் கண்ணை மூடி அமர்ந்துருக்கிறாரு. இவன் போய் முன்னாடி உட்காடுறான். கண்ணை திறந்து பார்த்தா அங்கே அந்த ஊரில் எதுக்கு எடுத்தாலும் புரணி பேசுகிறவன், பிறரை பற்றி குறை சொல்கிற கந்தசாமி அப்படிங்க உட்காந்துருக்கிறான். இவருக்கு அவருடைய ஞான தீஷ்டில் தெரிஞ்சிருச்சு, சரி ஏதோ விஷயத்த வந்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. சொல்லி என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. சொல்கிறான், சாமி நம்ம ஆசிரமத்தை வேலை பார்க்குறது இல்லையா பொன்னி, அதை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதான் சரி அவன் காதில் போட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறான். உடனே அவரும் சரி ஏதாவது வேலையை ஆரம்பிக்கிறான் அப்படின்ட்டு, அப்படியாப்பா சரி ஓகே என்னென்னு சொல்லு அப்படிங்கிறப்பல அவனும் சாமி இந்த பொண்ணி அப்படின்னு பேச்ச ஆரம்பிக்கும் போது ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு பாட்டிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த ஆசிரமத்துக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது, அதுபடி தான் நானும் ஃபாலோ பண்ண முடியும், அதை பின்பற்ற முடியும், நீ சொல்கிற விஷயத்தை உடனே நேரடியாக நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வெள்ளைக்கடை துணியை எடுக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு, நீ சொல்ல போகிற விஷயத்துக்கு முன்னாடி நான் சில கேள்விகள் கேட்பேன், அதுக்கு சரியான பதிலை சொன்னேன் அப்படின்னா நீ சொல்லலாம், நீ சொல்கிற விஷயம் என் காதில் கேட்கும் அப்படின்னு சொல்கிறாப்புல. வெள்ளை துணி எடுத்து வைக்கிறாப்புல. வச்சுட்டு இப்போ நீ சொல்ல வாரியே இந்த விஷயம், இது நீ நேரில் பார்த்ததா அப்படின்னு கேட்குறான். உடனே அதுக்கு அவன் இல்லை சாமி நம்ம கந்தை சொன்னான் பொண்ணியை பற்றி அப்படின்னு. ஓ அப்போ நீ நேரில் பார்க்கல சரியா? ஆமாம் சாமி அப்படின்னு. அவனே அந்த வெள்ளை துணி எடுத்து போட்டுறாரு. 2வது வெள்ளை துணி எடுத்து வச்சுட்டு காது பார்த்து வச்சு சொல்கிறாரு, இந்த சொல்லப்படுற விஷயம் நல்ல விஷயமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், நல்ல விஷயமா இல்லை, இது கொஞ்சம் ஒரு மாதிரியான விஷயந்தான், அதான் சரி உங்க சொல்லலாம் அப்படின்னு. அப்போ இது நல்ல விஷயமும் இல்லை, சரி ஓகே அப்படின்ட்டு அந்த துணியும் தூக்கி போட்டுறாரு. அடுத்த வெள்ளை துணி எடுத்து தன் காது பக்கத்தில் வச்சுட்டு கேட்குறாரு, இப்போ நீ சொல்ல போகிற இந்த விஷயத்தினால உனக்கோ இல்லை எனக்கோ இல்லை அந்த சமூகத்துக்கோ ஊருக்கோ ஏதாவது நன்மை இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கும் அவன் தயங்கிக்கிட்டே இல்லை சாமி அப்படிங்கிறான். அந்த விஷயத்தினால எந்த பிரயோஜனம் இல்லை, நீ கிளம்பு அப்படின்றாரு. அவன் ஏமாத்ததோடு, ஏன்னா அவன் புறணி பேசுகிறான், எதுக்கு எடுத்தாலும் அடுத்தவங்க பற்றி காசு பேசுகிறான். ஐயோ ஏமாத்தத்தோட ஐயோ சாமி சொல்ல முடியல அப்படின்னு திரும்பி போகும்போது மறுபடியும் கூப்பிட்றாரு, இங்கே வா அப்படிங்கிறாரு. நான் சொல்லுங்கள் சாமி, சொல்லவா சாமி அப்படின்ட்டு வரேன். இல்லை இந்த அப்படி சொல்லி அந்த 3 துணியை அவன் கையில் கொடுக்குறாரு. நீ என்ன பண்ணு, இனிமேல் நீ யார்கிட்ட எந்த ஒரு விஷயமும் நீ பேசணும் பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த 3 துணியை பார்த்துக்கோ, உனக்கு ஞாபகம் வரும், அதை நீ ஃபாலோ பண்ண. சரி சாமி அப்படின்னு திரும்பி போகிறான். ஏமாத்ததோட மறுபடியும் திருப்பி கூப்பிட்றாரு, இங்கே வா அப்படின்னு சொல்லுங்கள் சாமி அப்படிங்கிறான். அதே மாதிரி உன்கிட்ட யாராவது புறம் பேச வந்தாங்க அப்படின்னா அப்பயும் இந்த 3 துணி ஞாபகம் வச்சுக்கோ, உன்னுடைய வாழ்க்கை என்றைக்குமே சிறக்கும். எப்பயுமே நம்ம பிறரை பற்றி தெரியாத விஷயங்களை இல்லை கொஞ்சமாக தெரிஞ்ச விஷயத்தை மிகப்படுத்தி பேசுறதுனால இங்கே எந்த ஒரு நல்ல விஷயமே நடக்கப்படுறது. எப்பயும் அமைதியாக வாழ்க்கையை எதிர்கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லக்கூடிய கருத்து. மீண்டும் ஒரு குட்டி கதையில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் ஜீவன்.